சாலைகளை அச்சத்துடனும் வேதனையுடனும் கடக்கும் மக்களின் வேதனை நிறைந்த சூழலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த செய்தி தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. சென்னை மாநகரின் முக்கிய போக்குவரத்து மையங்களில் ஒன்றான சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்பாக அமைந்துள்ள 4 வழி சாலை பல்வேறு போக்குவரத்து சிக்கல்களுக்கும் விபத்துக்களுக்கும் இடமாக மாறி வருகிறது. இதனால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை பாதுகாப்புக்கு அதிக கவனம் வழங்கப்பட வேண்டும் என்று போலீசாரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சாலை வழி பதாகைகள் முறையாக இல்லாததால் வாகன ஓட்டிகளுக்கு சிக்கல்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதனை சரி செய்யவும் போக்குவரத்து சிக்னல்கள் முறையாக இயங்காததால் மாற்று சிக்னல்களை அமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனம் திரும்பும் இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பயன்பெறாத போலீஸ் பூத்துகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்ட்ரல் சிக்னல் பாயிண்டுகளில் உள்ள சுரங்கப்பாதைகள் பயன்படுத்தப்படாமல் பொதுமக்கள் நேரடியாக சாலையை கடக்க முயற்சிப்பதால் விபத்துக்கள் அதிகரிக்கும் அபாயமும் உள்ளது. எனவே போக்குவரத்து போலீசார் சுரங்கப்பாதை வழியாக மட்டுமே பொதுமக்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பூர் பகுதியில் சமீபத்தில் 10 வயது மாணவியை மெட்ரோ தண்ணீர் டேங்கர் லாரி மோதியதில் தன் தாய் கண்முன்னே உயிரிழந்த சம்பவம் எல்லோருக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது போன்ற விபத்துக்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை பெருநகர காவல்துறையினர் இவற்றை அவசரமாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வாகன ஓட்டிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா வெயிலில் சுற்றுறோமா ரொம்ப முடியல. இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. அதெல்லாம் வேலை பார்க்கணும். பாருங்கள், நெல் கூட பேருக்கு தான் இருக்குது. ஆனால் நெல் கூட இல்லை. இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சிக்னல் கூட யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய வண்டி போகிற வர வண்டி அது அரசாங்கம் தான் கவனிக்கணும். நம்மக்கிட்ட மட்டும் லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லைன்னா உடனே பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. இது யாரை பிடிச்சி போய் நம்ம ஃபைன் போடுறது? மதியான டைமில் வரும்போது இங்கே சிக்னல் அடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லு தான் சார். இல்லை எல்லா இடமே போடணும். இந்த மாதிரி சிக்னல் எல்லா இடம் போட்டால் நல்லது தான். ஏன்னா இது ரொம்ப நாள் எப்போ பண்ணியிருக்கணும், இப்போ தான் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான் சார். சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கும் 4 வழி சாலையான இந்த பகுதியில் மேலும் இந்த சாலையில் முக்கியமாக அந்த சிக்னல்கள் வேலை செய்யாத நிலையில் ஏற்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சிக்னல் வேலை செய்தும் மறுபக்கம் இருக்கக்கூடிய சிக்னல்கள் வேலை செய்யாத நிலைப்பாடுகள் தற்போது இருந்து வருகிறது. நிழல் கொடை தற்போது அமைக்கப்பட வேண்டும் என இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கோரிக்கையாக எழுப்பி வருகின்றனர். மேலும் தமிழக அரசு மூலமாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகள் மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் சென்னை பெருநகரங்களில் இருக்கக்கூடிய சாலைகளில் நிழல் கொடைகள் அமைக்கப்பட்டால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் நிம்மதியாக இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. சென்னை ஃபுல்லாகவே சிக்னலே இல்லாத சென்னையாக மாற்றணும். வண்டி எல்லாமே ரன்னிங்லேயே இருக்கணும். அதுக்கான ப்ராஜெக்டை அதுக்கான திட்டங்களை வகுக்கணும். சிக்னலே இல்லாத சென்னையை உருவாக்கணும். இப்போ நம்ம சிம்சன்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் கிடையாது, எடுத்துருக்காங்க. வண்டி ரன்னிங்லேயே இருக்கும். அதுபோல் நம்ம இங்கே லெஃப்ட்லேருந்து வருது பார்த்தீங்களா பஸ்ஸு, அதாவது சிம்சன்லேருந்து வர சென்ட்ரலுக்கு வர பஸ்ஸு மேம்பாலம் வழியாக வந்து அப்படியே மேம்பாலத்துலேயே நிப்பாட்டு ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ரஃபீக்.